எதனால மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் மதர் போர்டு வந்து ரொம்ப மோசமா இருக்கு? ஏன் லேப்டாப் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட மதர் போர்டு, அதாவது மொபைலுக்குன்னே ஸ்பெஷலா மேக் பண்ண மதர் போர்டு வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மொபைலுக்காகவே மேனுஃபேக்சர் பண்ண இந்த மதர் போர்ட பார்ப்போம். இதுல எல்லாமே இருந்தாலும் சர்க்யூட்ஸ் கொஞ்சம் மோசமா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல காம்போனன்ட்ஸ் வந்து ரொம்ப மிஸ் ஆகுற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இது கூடவே பார்த்தீங்கன்னா, சிம் ட்ரேயும் வந்து டைரக்ட்டா அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரொம்ப காமனான சர்க்யூட்ஸ வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ஓகேவா இருந்தாலும், நம்ம லேப்டாப் கம்பெனிலேருந்து ஸ்விட்ச் ஆகி நம்ம மொபைல் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண அந்த பிராண்டோட மதர் போர்ட்ஸ் எல்லாமே யூனிக்கா இருக்கும். அதே நேரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதோட சிப்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கும். காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போறோம். அங்க நம்ம ஃபர்ஸ்ட் குடுக்குறது வந்து டாப் நாட்ச்சா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ரொம்ப போராடி இந்த மதர் போர்ட செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாரி லேப்டாப்ல என்ன சிப்செட் யூஸ் பண்றாங்களோ, உதாரணத்துக்கு இந்த இன்டெல் சிப்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மினியேச்சர் கம்ப்யூட்டர் மாரியே இந்த வகையான மதர் போர்ட்ஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து குவால்காமையோ இல்ல மீடியாடெக்கையோ நம்பவே மாட்டாங்க. தரம் அப்படிங்கன்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெகோ ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்லைடர்ஸா தான் இருக்கும். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இந்த மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் இந்த லேப்டாப் இல்ல அதர் ஃபார்ம்லேருந்து திரும்பவும் வந்து மொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்க அந்த வகையான காம்படிட்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. டோட்டலாக வேற மாதிரி இருப்பாங்க. காரணம் தங்களோட பிராண்டோட ஃபர்ஸ்ட் ஒன் இல்ல நம்ம வந்து இப்போ லேப்டாப் கம்பெனியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், கம்ப்யூட்டர் கம்பெனியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனாலும் மொபைல் கம்பெனின்னு போகும்போது அங்கே தரத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. அதனால தான் இந்த ஆசர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்து ரன் பண்ணியிருந்தாங்க அவங்க லேப்டாப் கம்பெனிஸை. அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் வரும்போது அதை கவனிப்பார் இல்லாமல் இருக்குமே தவிர, ஆனால் தரத்துக்கு எந்த வகையான குறையுமே இருக்காது. இதே விஷயங்கள் நம்ம மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சராக இருக்கிறவங்க வந்து லேப்டாப் பிராண்டுக்கோ இல்லை வந்து பிசியோ வந்து பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தரமான விஷயங்களை செய்வாங்க. புது இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது தரத்துக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து இன்ஃபினிக்ஸ் வந்தோ லேப்டாப்பில் தான் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப தரமா அவங்களோட மதர் போர்டு எல்லாமே இருக்கும். டாப் நாட்சா இருக்கும். ஆனா, அதே இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட மொபைல் ஃபோன் பிராண்ட்ல வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். ஆனாலும், கம்பெனியே வந்து கொஞ்சம் ஸ்விட்ச் ஆகும்போது, ஒரு தனி இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்க அவங்களோட கொடி வந்து பறக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே மும்முரமா இருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் வர ப்ராடக்ட் எல்லாமே டாப் நாட்சா இருக்கும். இது டெக்னோவுக்குமே பொருந்தும். டெக்னோ மொபைல் ஃபோன்ல ஃபர்ஸ்ட் நல்லா போயிட்டு இருந்தாலும், இப்போ கொஞ்சம் மோசமா இருந்தாலும், லேப்டாப்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்க தரமான விஷயங்கள செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்லலாம்னு நெனச்சேன். இது சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஆனா புரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா வந்து இது வந்து என்ன வகையான ப்ராடக்ட்ட வந்து சூஸ் பண்றோம், என்ன வகையான மேனுஃபேக்சரிங் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான டெஸ்டிங் மூலியமா நீங்க வந்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளா சொல்லணும்னு நெனச்சேன். அதனால சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோஸோட ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளான வீடியோவா தான் இருந்திருக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க.